உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறத நடக்கணும்னா நல்ல அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க அமைஞ்சா மட்டும் பத்தாது, நல்ல அதிகாரிகள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட தலையெழுத்து தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரியான ஆட்சியாளர்கள் தான் நமக்கு வாச்சிருக்காங்க. 4 வருஷமாக நாசமாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதில் எங்களை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க. இந்த கருமத்தெல்லாம் வேறு நம்ம பார்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் கேட்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு. சரி, இந்த திமுக ஆட்சி அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும். ஏதோ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது, ஆண்டு தொலைச்சிட்டு போய் தொலைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க உண்மையிலேயே சொல்கிறேன் 200 ரூபா ஊப்பிங்களை விட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. இது உண்மையிலேயே எங்கே போகுது ஜனநாயகம் அப்படிங்கிறதே தெரியல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே 200 ரூபா கொத்தடிமையாக இருக்காங்க. பார்த்தீங்களா, திமுகவில் என்னதான் கேடுகட்ட ஆட்சி நடத்தினாலும் உலகத்திலேயே மிக சிறந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு வடை சுட்டே பழகப்படுவானுங்க. ஏன்னா வேலைக்கு போய் தான் ஒரு 200 ரூபாயை சம்பாரிச்சு தொலைங்கலண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆத்திரம் வரும். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதை விட கேவலமாக போயிட்டாங்க. ஜெய்பீம் பாணியில் நடந்த ஒரு சம்பவம், இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது. சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஜெய்பீம் படம் வந்தப்ப முதலமைச்சர் என்ன பேசினார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். படம் பலரது மனசாட்சியை உலுக்கியது. அதை போய் பார்த்தேன். அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு 2-3 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. கேட்டிங்களா? இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு தூக்கமே இல்லையாம். அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காரு அவர். ரொம்ப இலகன மனுஷையா, இப்படிப்பட்ட மனுஷன் ஆட்சிக்கு வந்துட்டாரியா, இனிமேல் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இப்படி தான் வடை சுட்டு அவங்க நம்ம காதுகளை பாவம் பார்க்காம அடித்தே பழகிட்டாங்க. நம்மளும் காதுகளை காவு கொடுத்தே பழகிட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை வெட்டி கொன்னுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் குற்றவாளிகளை பிடிக்க முடியல. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதே பகுதியை சேர்ந்த நரிக்குறவை சமூக மக்களை பிடிச்சு சித்திரவதை பண்ணி உனக்கு 5 லட்சம் பணம் தரேன், நீ குற்றத்தை ஒத்துக்க அப்படின்னு இருக்காங்க. ஜெய்பீம்ல என்ன நடந்துச்சோ அதே தான். இங்க பாருங்க, இப்ப கூட போலீஸ்காரங்க போன் பண்ணி எங்களை கூப்பிடுறாங்க. இது ஒரு குட்டி கதைக்கு நம்ம போயிடுவோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் அப்படின்னு சொன்னதால ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு கோவம் வந்துருச்சான். நம்ம எவ்வளோ டேலண்ட்டு, நம்மளோட கொண்டு வந்து தமிழ்நாடு போலீஸை கம்பேர் பண்ணுறாங்க, இது அப்படியே விடக்கூடாது, அவங்களோடக்கும் நமக்கு ஒரு போட்டி வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உடனே அமெரிக்கா போலீஸு நாங்களும் திறமையானவங்க தான், போட்டிக்கு நாங்களும் வரன்ட்டாங்களாம். யார் திறமையானவங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத போட்டி. இதுக்கு நடுவரெலாம் நியமனம் பண்ணி தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாந்து யார்டு போலீஸு, அமெரிக்க போலீஸ் 3 பேரையும் கொண்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போட்டிக்கு. சரி, போட்டி என்ன அப்படின்னா, ஒரு புலியை காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அந்த புலியை யார் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க, அவங்க தான் சிறந்த போலீஸ் அப்படின்னு முடிவு பண்ணி புலியை காட்டுக்குள்ளே துரத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்க போலீஸ் நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அமெரிக்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் சிபிஎஸ்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி அந்த புலியோட உருமல் சத்தம் அது இதுன்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ஒரு 1 ஹவரில் புலியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பரவாயில்லடா, அமெரிக்க போலீஸு பயங்கரமான போலீஸாக இருக்கும் போல இருக்கே, காட்டுக்குள்ளே போய் 1 மணி நேரத்துலேயே புலியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியம் எல்லாத்துக்கும். உடனே ஸ்காட்லாந்து யார்டு போலீஸு இதெல்லாம் எங்களுக்கு சப்பம் மேட்ரு, நாங்கள் அதுக்கு முன்னாடியே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுறதும் புலியை மறுபடியும் காட்டுக்குள்ளே விரட்டி விட்ருக்காங்க. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய அந்த திறமை, அந்த சர்வைவல் எல்லாமே அவங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்படும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புலியோட காலடி தடம், புலியோட எச்சம், புலியோட அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வச்சு வெறும் 3/4 மணி நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னடா அது, அமெரிக்க போலீஸுக்கே 1 ஹவர் ஆச்சு, ஸ்காட்லாந்து யார்டு 3/4 மணி நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ அவங்கள விட இவங்க தாண்டா திறமசாலிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ்நாடு போலீஸு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வரோன்னு இருக்காங்க. புலியை மறுபடியும் காட்டுக்குள்ளே கொண்டு விட்டாச்சு. 10 நிமிஷத்துலேயே ஒரு போலீஸ் வெளியில் வந்துட்டார். என்னங்க நீங்கள் மட்டும் வரீங்க, மீதி ஆளுங்கள்லாம் காணும் அப்படின்னு. புலியை பிடிச்சாச்சுங்க, ஐயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு. என்னடா இது, அமெரிக்க போலீஸ் 1 ஹவர் ஆச்சு, ஸ்காட்லாந்து யார்டுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு, இவங்க 10 நிமிஷத்தில் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கொண்டாடணும்னு கூட நினைக்காம முழு விசாரணை உள்ளே நடத்துகிறாங்க. எது வழியாக போனேன், எப்படி தப்பிச்சு வந்தேன்னு புலிகிட்ட விசாரணைலாம் நடத்துவாங்க போல இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் தான் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி, எதுக்கும் புலி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆச்சு புலி வரல, 2 மணி நேரம் ஆச்சு புலி வரல, 3 மணி நேரம் ஆச்சு புலி வரல. என்னடா இது விசாரணைன்னு கொண்டாலும் கொண்டுடுவாங்க, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவர்கள் எல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பூனையை கட்டி போட்டு நீ புலின்னு ஒத்துக்க, நீ தான் புலின்னு ஒத்துக்கன்னு செம்மையாக வெளுத்துருக்காங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி தான் இந்த பல்லடம் மூவர் கொலையில்
எவன் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்லையா, ஒரு அப்பாவி குறவர் சமூகத்தை சேர்ந்த மக்களை அடித்து துன்புறுத்தி அந்த அம்மா பேசுது, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. சார் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்கள் அடிச்சிங்கல்ல சார், அவன் வலி நல்லா கிழிஞ்சு அவன் வலிக்குதுன்னு கத்துறான் சார், நாங்கள் அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். எங்கம்மா இன்னும் வரல அப்படின்னு, அந்த பையனை போட்டு நீங்கள் அடிச்சு விட்டீங்கய்யா, உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கான் அப்படிங்குது. பாவமா இல்லை என்னையா அது சமூக நீதி மயிர பிடுங்கிறது தானே உங்களுக்கு ஆட்சி நடத்துகிற லட்சணம். நீங்கள் திராவிட மாடல் மனசாட்சி வேண்டாம் உலக. அதாவது நம்ம சட்டமே என்ன தெரியுமா சொல்லுது, 1000 குற்றவாளி கூட தப்பிச்சு போட்டோம், நிரபராதியை தண்டிச்சிடாதீங்கன்னு தான் சொல்லுது. அப்பாவி மக்களை கூப்பிட்டு வந்து குறவர் சமூகத்தில் போது ஜாதியை சொல்லி திட்டிருக்காங்க. உங்கள் ஜாதியே திருடுற ஜாதி, உங்கள் ஜாதியே இப்படி நீங்கள் தான் திருடுறதையாக கொலை பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா அப்பட்டமாக பேசுது. 5 லட்ச ரூபா தரேன், என் மருமகனை கேஸை ஒத்துக்க சொல்றாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பாவமா இல்லை, அவங்க எல்லாம் பார்த்தா கொலை பண்றவங்க மாதிரியே தெரியுது. என்ன கொடுமையிலே ஆட்சி நடத்துறீங்க. அப்ப அதிகாரிகள் அந்த அளவுக்கு அத்துமீறி போறாங்க. நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் வழக்கம் போல அப்பான்னு கூப்பிடுங்கன்ட்டு கதறிட்டு கிடக்காரு தனியா. இது இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நான் சொல்லலைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் அண்ணாநகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த விக்னேஷ்னு ஒரு பையன், 21 வயசு. இவன் ஒரு பட்டியல் சமூக மாணவன். தேனியில் இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை காணும். சக மாணவர்கள் எல்லாம் தேடி கீடி பார்க்குறாங்க. அந்த கல்லூரியோட கழிவறை, அந்த ஹாஸ்டல் கழிவறையில் அவன் இறந்து கிடக்கான். அந்த கழிவறை முழுக்க ரத்தமாக இருக்குது. பெற்றோர்கள் பதறி அடித்து திருநெல்வேலி எங்கே இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து தேனிக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பிள்ளைங்க நடந்துச்சுன்னு எவ்வளோ பரிதவிப்போட கேட்குறாங்க. மனசாட்சியே இல்லாமல் எறும்பு கடிச்சிருச்சின்னு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன ஜென்மத்தில் நாம் சேர்க்கறதுங்கிற முடிவை நீங்களே எடுத்துங்க. எறும்பு கடிச்சாங்க அவ்வளோ ரத்தம் வரும். எப்பேற்பட்ட ஆட்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க பாருங்க. ஆட்சியாளர்கள் தான் நம்ம தலையெழுத்து நாமளே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட அதிகாரிகள் எப்படி எந்த லட்சணத்தில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தை எடுத்துங்க, 4 பேர் செத்தான். அப்பயே அது கள்ள சாராயம் விஷ சாராயம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற எவனும் குடிச்சு செத்துருக்க மாட்டான். அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் IAS அவெல்லாம் 200 ரூபா ஊப்பி கணக்கில் தான் நம்ம வைக்க முடியும். இது கள்ள சாராய சாவெல்லாம் இல்லை, இது கள்ள சாராயம்லாம் கிடையாது, அவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனைன்னு சொல்லி இவர் அறிவிக்கவும் அவன் அளவுக்கு போன மீதி பேரும் குடிச்சிட்டு 68 பேர் செத்தான். அப்போ அந்த IAS அதிகாரி செஞ்ச 68 கொலை அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் தூக்கில் தொங்க விடணும். சும்மா கஞ்சிக்கு வைக்கத்தவனை தூக்கிட்டு போய் கை காலை உடைச்சிட்டு பாத்ரூமில் வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்கிறீங்க, இவனெல்லாம் தூக்கிட்டு போய் வெளுக்க வேண்டியது தானே. அதுதானங்க செஞ்சுருக்கணும். இப்படி முட்டு கொடுக்குறாங்க. அதனால 68 உயிர் பறி போயிடுச்சு. இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் சிட்டி கமிஷனர் எந்த விசாரணையும் கிடையாது. எடுத்த எடுப்புக்கு அந்த மாணவர் வந்து இன்னொரு சாரலால் ஒருத்தர் தான். ஏன் முட்டு கொடுக்குறீங்க? திமுக காரனே இல்லைன்னு ஒரு முட்டு, அவன் திமுக அனுதாபின்னு ஒரு முட்டு. ஆட்சியாளர்கள் இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா அதிகாரிகள் விசாரணைக்கு முன்னாடியே ஒருத்தன் தானே டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்கு IAS IPS இந்த படிப்பு வேலை இது சாதாரணமாக போய் திமுகவில் சேர்ந்துக்கலாமே, எதுக்கு இவ்வளோ படித்து அந்த படிப்புக்கு உண்டான மவுசு மரியாதையை எடுத்துக்கிட்டு. இப்போ இந்த இதில் பார்த்துங்க, மயிலாடுதுறையில் இந்த கள்ளசாராயம் விற்றானுங்க, அதை காட்டி கொடுத்ததால பகை இருந்திருக்கு. அந்த பகையால் 2 பேரை கொண்டு இருக்கானுங்க வெட்டி. உடனே அறிக்கை அப்படிங்கிறது வருது. என்ன அப்படின்னா இது வந்து முன்விரோதம், இது கள்ளசாராயத்துக்காக நடந்த பிரச்சனைலாம் கிடையாது, இது முன்விரோதம். சரி, என்ன முன்விரோதம்? இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன முன்விரோதம் இருந்தது? இந்த முன்விரோதத்தினால எதனால் சண்டை நடந்துச்சா? அதால் FIR போடப்பட்டிருக்குதா? எதுவுமே கிடையாது தானே. அதை வெளியிடணும்ல. பப்ளிக்கில் வந்து அரசுக்கு கெட்ட பேர் வந்துடணுமா, அதை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தூக்கிக்கிட்டே அலைகிறாங்க IAS IPS எல்லாருமே. என்ன கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னே தெரியல. ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டால் இந்த அதிகாரிகளும் மாற்றப்படுவாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு டம்மி பீஸாக முதலமைச்சர் இருக்கார். அது உண்மையிலே நிஜமாவே டம்மி தான். இப்படி உட்காருன்னா இப்படி உட்காரோம், கண்ணாடி இப்படி மாட்டுன்னா மாட்டோம். அப்பான்னு கூப்பிடணுமா, அப்பான்னு கூப்பிட சொல்கிறாங்க. அடுத்து தாத்தாவா, எனக்கு இன்னும் வயசாகலை, நான் விற்க வச்சுருக்கேன். இப்படிலாம் பேசணுன்னா கூட பேசுவாருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, எனக்கு முன்னும் அவங்கள வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை. எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சொத்தா பிரியல. இஷ்டத்துக்கு பொம்மை மாதிரி அவர் ஆட்டி வச்சுட்டு அதிகாரிகள் தங்களோட இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் செத்து மடியதாங்க செய்வாங்க. தினம் கொலை நடக்குது, தினம் கொலை நடக்குது, தினம் பாலியல் பலாத்காரம் நடக்குது. எதை பேசினாலும் பேசக்கூடாது, அது அப்படி நடக்கலை, இது இப்படி நடக்கலைன்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் டம்மி பீஸாக இருக்கிறதால தான் IAS IPS அதிகாரிகள் எல்லாமே தங்களோட பதவிக்கும் தங்களோட படிப்புக்குமான அந்த மரியாதை அப்படிங்கிறதையே மறந்துட்டு 200 ரூபா உடன்பிறப்புகள் மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
திமுகவை தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் இவங்களையும் தூக்கி எறிய முடியும். திமுகவை தூக்கி எறியறது உங்களோட கையில் தான் இருக்குது.